ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். என்ன அப்படின்னா, இந்தியாலேருந்து ஜாமா வந்திருக்கு. ஸோ அத தான் அன்பாக்சிங் பண்ண போறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் என்னலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களும் பார்ப்பீங்க. என்ன அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். அன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க வெளியில தான் போயிருந்தோம். ஸோ எங்க அப்படின்னாக்கா, நாங்க வந்து ஷார்ஜாவுல உள்ள அபுஷாகாரா தான் போயிருந்தோம். பெஸ்ட் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, 7 கறி சோறு, அதுக்கப்புறம் வந்து இந்த நாகூர்லலாம் பொட்டி சோறு கிடைக்கும் பார்த்தீங்களா? அது கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், எப்போதும் நம்ம மந்தி, பிரியாணி அந்த மாரி தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நம்ம இந்த மாரி சாப்பிடலாம். பொட்டி சோறு சாப்பிடலாம். நான் நாகூர்லலாம் பொட்டி சோறுலாம் சாப்பிட்டதில்ல. சரி ஓகே நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னோனே ஹஸ்பண்டும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் போனோனே பார்த்தீங்கன்னாக்கா, பொட்டி சோறும் முடிஞ்சிருச்சு, 7 கறி சோறும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சாப்பிட வந்ததே பொட்டி சோறுக்கு தான். அப்புறம் எதுக்கு நம்ம வந்து இங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது மெட்ராஸ் பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு, அங்க 5 கறி சோறு இருக்கு அப்படின்னு. நான் இது 2மே பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டால தான் நான் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு தான் நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். அப்பயே அவங்க சொன்னாங்க, "நீ இதெல்லாம் பார்த்துட்டு போறேன்னு சொல்ற, நல்லா இருக்காது" அப்படின்னாங்க. பட் நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டது வந்து பொட்டி சோறுக்கு தான். அது இல்லன்டோனே நான் மெட்ராஸ் பேக்கரிக்கு வந்துட்டோம். இங்க வந்தாக்கா 5 கறி சோறு, அதுக்கப்புறம் ஃபரான் குட்டி வந்து பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். பட் ஏன்டாப்பா பிரியாணி வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சு. அவன் நெனச்சுக்கிட்டான் எஸ்எஸ் பிரியாணி மாரி இருக்கும் அப்படின்னு. பட் இங்க வந்து பார்த்தாக்கா குஸ்கா மாரி இருந்துச்சு. பசங்க யாருமே சாப்பிடல. 5 கறி சோறு வந்து ரைஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தால்ச்சா நல்லா இருந்துச்சு. அந்த மட்டன் ஒயிட் குருமா, அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் அது எதுவுமே நல்லாவே இல்ல. புதுசா ட்ரை பண்ணணும்னு நெனைப்போம். பட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் சொதப்பலாயிடும். பசங்க யாருமே எதுவுமே சாப்பிடல. எங்களுக்கு வந்து பானிபூரி, மசாலா பூரி வாங்கி குடுங்கன்னு கேட்டாங்க. அத வாங்கி குடுக்கலான்னு குடுத்தா, "இத ஏன்டாப்பா வாங்கணும்?" அப்படின்னு ஆயிடுச்சு. என்னன்னாக்கா, அவ்ளோ ஒரு ஸ்பைசியா இருந்துச்சு. சரி ஓகே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதோட சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. அன்னைக்கு நைட்டு தான் கொழுந்தனார் வந்தாங்க. ஸோ வந்த உடனேயே வந்து என்கிட்ட எனக்கு உள்ள ஜாமான்லாம் என்ட்ட குடுத்துட்டு, அவங்களுக்குள்ள ஜாமான மட்டும் எடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு மட்டும் வந்து ஒரு 20 கேஜி கிட்ட வந்துச்சு. இதெல்லாம் யார் வாங்கி குடுத்தான்னா, கொழுந்தனார் பொண்டாட்டி தான் வாங்கி குடுத்துருந்தா. நெல்லிக்காய்லாம் எடுத்து வெளியில வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மருதன வந்து அன்னைக்கே அரைச்சு ஃப்ரெஷ்ஷா போட்டாச்சு. பூவும் குடுத்து விட்டுருந்தா. பட் இந்த தடவ வந்து பிரியாணி இல, அதுக்கப்புறம் கருவேப்பில்ல இதெல்லாம் குடுத்து விடல. பட் இது எல்லாமே வந்துச்சு. மாஷாஅல்லா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் மருதன பிடிக்கும்னு தெரியாது. பட் எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். முன்னாடிலாம் நமக்கெல்லாம் வந்து மருதன தான் பிடிக்கும். பட் இப்ப உள்ள பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மருதன பிடிக்கிறதில்ல. ஓன்னு தான் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஓகே பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து காலையிலேயே ஸ்கூல் போம்போதே ஃபரான் குட்டி வந்து அம் ஜிலேபி பாக்ஸ வந்து ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ ஓப்பன் பண்ணி அவன் 2 எடுத்து சாப்பிட்டுட்டு, அதோட 2 ஸ்கூலுக்கும் குடுத்து விட்டாச்சு. இப்ப பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அட்ட பாக்ஸ ஓப்பன் பண்ணி பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து ஸ்வீட் பாக்ஸ் தான் இருந்துச்சு. நான் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு வேற ஸ்வீட்டு, எனக்கு வேற ஸ்வீட்டு. பட் பார்த்தாக்கா, நான் பேர் போட்டு தான் வந்து வாங்க சொன்னேன். பட் 2மே ஒரே பேராவே இருந்துச்சு. சரி ஓகே நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செக் பண்றேன். ஏன்னா இங்க வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, மலையாளி ஃப்ரெண்ட். அவங்களுக்கு வந்து நம்ம ஊரு ஸ்வீட்லாம் அந்த அளவுக்கு சாப்ட்டுருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா அவங்களுக்கு வாங்கி தரலான்னு எடுத்துட்டு வர சொன்னேன். ஸோ 2 பாக்ஸ்ல வந்து ஸ்வீட் பாக்ஸ் அது வந்து ஃப்ரெண்டுக்கு குடுக்கறது தான். இதுதான் எனக்குன்னு நெனைக்கிறேன். அ இங்க நான் என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு வந்து லட்டு பிடிக்கும். எனக்கு வந்து பாதுஷா பிடிக்கும். அதனால 2மே வந்து 1/2 கிலோல வாங்கி குடுத்து விட சொன்னேன். நெறைய ஸ்வீட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 2மே வந்து வாங்கி குடுத்திருந்தா. கலர பாருங்க சூப்பரா இருக்கு. ஊர்லேருந்து நமக்கு ஸ்வீட் வந்துச்சு அப்படின்னாலே ஜாலி தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த காரா சேவா என்ன சொல்லுவாங்க? இது மிளகு போட்ட ஒரு மிக்சர் இருக்கும்ல. அது அதுக்கப்புறம் எம்டி மிக்சர் வாங்கிட்டு வர சொன்னேன். இது இந்த சுண்டலுக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ரோஸ் வாட்டர் இது வந்து ஃபேஸுக்கு யூஸ் பண்றதுக்காக அத வாங்கி குடுத்துருக்கா. ஏதோ கொடைக்கானல்ல எங்கேயோ போயிருக்கும்போது வாங்கியிருந்தான்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, நெய் ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் வந்து ஆயில் தான் எடுத்துட்டு வர முடியல. புளி புளி வந்து எனக்கு வந்து ஊர் புளி தான் பிடிக்கும். நம்ம வீட்டு புளி மட்டும் தான் யூஸ் பண்றது. கடையில வாங்குனா அந்த அளவுக்கு ஒரு மாரி தூசியா இருக்க மாரி இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏதோ பொரி இது வந்து கார பூந்தி அப்படின்னு சொல்லியிருந்தா. அம் சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு. இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா நேந்திர சிப்ஸ் இருந்துச்சு. நேந்திர சிப்ஸ் வந்து ஃபரான் குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு பிடிச்ச ஐட்டமாக தான் அந்த டைம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது என்ன அப்படின்னாக்கா ஃபேஸ் வாஷ். இதுதான் பசங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக இது வந்து 1 லிட்டர் வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. இது உள்ள என்ன இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட லாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஸோ இதை அப்புறமா நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. அடுத்தது என்ன அப்படின்னா முறுக்கு மாவு. முறுக்கு மாவு நான் எடுத்துட்டு வந்தது எல்லாமே வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால அரைச்சி கொடுத்து விட சொன்னேன். அதுக்காக அரைச்சி கொடுத்துருக்கா. இது வந்து கறி மசாலா தூள். அதுக்கப்புறம் நெய் வரிக்கி வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு தெரியல. பட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். முன்னாடிலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் நெய் வரிக்கி சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால வந்து 2 பாக்கெட் வந்திருக்குது. இது வந்து ஸ்வீட்டு தான். நெய் மைசூர் பாக்கு. இது வந்து பசங்க கேட்டாங்க அப்படின்னு அது வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கி கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரா பருப்பு. இந்த கஞ்சிக்கெல்லாம் போடுவோம்ல அது. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்க்கலாம். லெமன். இது வந்து எங்க வீட்டு கொல்லையில காய்ச்ச லெமன் ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா இதில வந்து சாறு மட்டும் பார்த்தீங்கன்னா நெறையா வரும். ஸோ லீக்கேஜ் கம்மியா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் குடுத்து விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து சாம்பார் பொடி, ரெசப் பொடி, அதுக்கப்புறம் வந்து சில்லி சிக்கன் மசாலா எல்லாம் ரொம்ப நெறையாலாம் இல்ல. கொஞ்சமா தான் இருக்கு. ஏன்னா வந்து 20 கேஜி லீக்கேஜ் தானே. ஸோ அதுக்காக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி குடுத்துருக்கா. உளுந்து, சென்சுடன் பேஸ்ட்டு இங்க இருக்குது. பட் வந்து ரொம்ப காசு கூடவா இருக்கு சென்சோடன் பேஸ்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீரா ஷாம்பு, பெருங்காயம், எல்ஜில வாங்கிட்டு வர சொன்னேன். இது நல்லாயிருக்கும். இந்த பையில என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில வந்து ட்ரெஸ் இருக்கு. நான் உங்கள்ட்ட அப்புறமா எடுத்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் காஞ்ச மொளா. இது வந்து முறுக்கு வத்த 2 பாக்கெட் முறுக்கு வத்தையும், 1 பாக்கெட் வந்து படையானும் வந்துச்சு. முறுக்கு வத்த பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. நான் இந்த டைம் எடுத்துட்டே வரல. ஸோ அதனால முடிஞ்சிருச்சு. இப்போ குடுத்து விட்டோன்னே அதுதான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இது அப்பளம். ஸோ இந்த முறுக்கு வத்தெல்லாம் யார் குடுத்து விட்டான்னாக்கா, என் ஃப்ரெண்டு தான் குடுத்து விட்டுருந்தா. 2 பாக்கெட் முறுக்கு வத்த, 1 பாக்கெட்டு இது படையான், அதுக்கப்புறம் மசாலா கறி மசாலா தூள் அரைச்சு தரேன் அப்படின்னு சொன்னா, நான் இருக்கிறத மட்டும் குடு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நெய் வரிக்கி. இந்த பையில என்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னாக்கா, ம் அவலு, நிலக்கல்ல, தேனு முட்டாயி, கடல முட்டாயி இதெல்லாம் வாங்கி குடுத்துருந்தாங்க. மாஷா அல்லாஹ்! இந்த மாரிலாம் ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா குடுத்து வச்சிருக்கணும்னு தான் சொல்லணும். நம்ம சொந்தக்காரங்களே நமக்கு வந்து வாங்கி தர்றதுக்கு யோசிப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு அவளுக்கு நம்ம என்ன செஞ்சோன்னு தெரியல. அவ்ளோலாம் வாங்கி குடுத்துருக்கா. இன்னும் வேற வேணுமா அப்படின்னு கேட்டிருந்தா. இத பார்த்துட்டு என்னோட கொழுந்தனார்லாம் என்ன உங்க ஃப்ரெண்டு இவ்ளோ ஜாமான் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து அசந்து போயிடுச்சு. மாஷா அல்லாஹ்! இதெல்லாம் வந்து குடுத்துருக்கா அப்படின்னாக்கா, அந்த அளவுக்கு வந்து என் மேல அவ்ளோ ஒரு பாசம் வச்சிருக்கா. அதனால தான் இதெல்லாம் குடுத்து விட்டுருக்கா. அவளுக்காகவும், அவ குடும்பத்துக்காகவும் எல்லாருமே துவா செய்யுங்க. ஸோ இந்த ஜாமான்லாம் என் ஃப்ரெண்டு வாங்கி குடுத்தது. என்ன ட்ரெஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து டெய்லி யூஸ்க்கு வந்து சுடிதார் நல்லாயிருக்கு அப்படின்னோனே, சரி ஓகே வாங்கி குடு பார்க்கலாம் அப்படின்னு. பட் நல்லா தான் இருந்துச்சு. டெய்லி யூஸ்க்கு போடுறா மாரி இந்த சுடிதார் வாங்கி குடுத்துருந்தா. 2 ட்ரெஸ்ஸு வாங்கி கேட்டிருந்தேன். 2ம் பார்த்தீங்கன்னாக்கா, காட்டன் தான். பட் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு வந்து ஷால் கிடையாது. வெறும் ஃபேண்டும், டாப் மட்டும் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோட ஆனிவர்சரி வந்துச்சா, அதுக்கு வந்து சாரி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஹஸ்பண்ட் வந்து பாம்பேலேருந்து. ஸோ அதுக்கு வந்து ப்ளவுஸ் தச்சு எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன். அதுவும் வந்தாச்சு. இவ்ளோ தாங்க அந்த 20 கிலோ பார்சல்ல வந்து இதெல்லாம் தான் இருந்துச்சு. எவ்ளோ தான் நம்ம வந்து இங்க கிடைச்சாலும், நமக்கு இந்தியாவிலேருந்து வருது அப்படின்னா, அவ்ளோ ஒரு ஹேப்பியா தான் இருக்கும். மாஷா அல்லாஹ்! மாஷா அல்லாஹ்! நான் கேட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணும் அவ வந்து பார்த்து பார்த்து வாங்கி குடுத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. என்னோட கொழுந்தனாருக்கு வெயிட்டே பார்த்தீங்கன்னா 25 கேஜி தான். அதில எனக்கே வந்து 20 கேஜி கிட்ட ஜாமா வந்துருச்சு. இந்தியாவிலேருந்து ஜாமா வருது அப்படின்னோனயே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ நான் தான் இந்தியா போயிட்டு வந்தா மாரி இருந்துச்சு. என் பொண்ணு சொன்னா, "என்ன இவ்ளோ ஜாமா வந்திருக்கு? நம்ம போய் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தா மாரி சாச்சு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரொம்ப ஒரு ஹேப்பியா இருந்துச்சு. ஸோ எல்லாமே குடுத்து விட்டதுக்கு அவளுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என் ஃப்ரெண்டு வந்து நான் இந்தியா போனாலும் அப்படிதான். அவ மசாலா, அதுக்கப்புறம் கறி வடகம், புளி, முறுக்கு வத்தன்னு எது இருக்குதோ எல்லாமே எடுத்து குடுப்பாங்க. 3 ஃப்ரெண்ட் இருக்காங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். 3 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னாக்கா, எப்படி நம்ம பையில வந்து ஃபுல்லா வச்சு தருவாங்க, அந்த மாரி தான் வச்சு தருவாளுங்க. மாஷா அல்லாஹ்! அ
எங்க எல்லாருக்காகவும் நீங்க துவா செய்யுங்க. இன்னும் வந்து எங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அப்படின்னாக்கா, எங்க அக்கா வந்து ஜாமான்லாம் குடுத்து விட்டுருப்பாங்க. பட் வந்து லக்கேஜும் ஃபுல்லா இருந்துச்சு. அதனால நான் அக்காட்ட சொல்லிட்டேன். வேண்டாம் இப்போ இன்ஷா அல்லாஹ் நான் ஊருக்கு வந்தேன் அப்படின்னாக்கா பார்த்துக்கலான்ட்டு. இல்லன்னா அங்கேருந்து ஒரு பெரிய லக்கேஜ் வந்திருக்கும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இதுவே ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. இவ்ளோ ஜாமான் வந்ததுக்கு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே புடிக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.